மாநில அரசு ஒரு 2 வருஷமா வந்து சிபிசிஐடி போலீசார் தனிப்படையெல்லாம் அமைச்சு தீர விசாரிச்சு தானே சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபைல் பண்ணியிருக்கும் போது எப்படி அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க? ஸ்டாலினோட போலீஸ் இருக்கு இல்லையா, அவங்க இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நாளே வந்து இந்த குற்றத்தை மக்கள் மீது எழுதவே ஆரம்பிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் மீது எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு நாளே. ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபிக்கு நீ டிஎம்கே கூட கோஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னால் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி டிஎம்கே ஆர்எஸ்எஸோடு நேரடியாக தொடர்பு கொண்டு எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணி வைக்கிது. அவங்கள்ட்ட ரேப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம டிஎம்கேல தான் முடியும். இவங்க வந்து இந்த பச்சோதி மாதிரி அந்தந்த செகண்டுக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றி 2023 வரைக்கும் நீங்கள் தானே இருந்தீங்க சார். அதான் சொல்ல, அது காலத்தின் கட்டாயம். காலத்தின் கட்டாயம். ஒரு பைசாவுக்கு லாக்கி இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான், இன்னும் நான் பட்ஜெட்டை கேட்கல, இருந்தாலும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அந்த அம்மா கொடுக்க போகிற பட்ஜெட்டு வீணான பட்ஜெட். இது 11வது பட்ஜெட்டு. இந்த வேங்கவேல் விவகாரத்தில் வந்து அரசியல் யாரும் செய்ய வேண்டாம், மேடை போட்டுலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து கண்டிப்பிருக்கிறது. இந்த வேங்கவேல் இஷ்யூவில் நீதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை நாச்சியார் சுகந்தி ஆகிய தனிப்பட்ட எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை சார். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக பிரமுகர் மதிப்பிற்குரிய திருமதி நாச்சியார் சுகந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வேங்கவேல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. உங்கள் கட்சி முதற்கொண்டு எல்லாருமே வந்து சிபிஐ விசாரணை வந்து வேணும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், சிபிசிஐடி அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கீங்க. மாநில அரசு ஒரு 2 வருஷமா வந்து சிபிசிஐடி போலீசார் தனிப்படையெல்லாம் அமைச்சு தீர விசாரிச்சு தானே சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபைல் பண்ணியிருக்கும் போது எப்படி அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க? சார், இந்த கேஸில் ஆரம்பத்தில் வந்து கவர்மெண்ட் திமுக அரசாங்கத்தோட இல்லை ஸ்டாலினோட போலீஸ் இருக்கு இல்லையா, அவங்க இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நாளே வந்து இந்த குற்றத்தை மக்கள் மீது எழுதவே ஆரம்பிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் மீது எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு நாளே. சம்பவத்தை எஃப்ஐஆர் போடுற அன்னைக்கே நீ தான் குற்றவாளிங்கிற மாதிரி விசாரிக்காமலேயே அன்னைக்கே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு எடுத்த முடிவில் இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க இப்படி தான் இந்த கேஸை கொண்டு போகணும். ஏன்னா இப்படி கொண்டு போனால் தான் இந்த கேஸை கொண்டு போனால் தான் அது திமுகவுக்கு நல்லது. திமுகவோட ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, ஆன்டி பிராமின் அண்ட் ஆன்டி தலித். இதுதான் திமுகவோட கொள்கை, ஆன்டி பிராமின் அண்ட் ஆன்டி தலித். பார்ப்பனர்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரான ஒரு இயக்கம் தான் அதோட கொள்கையை. திமுகவோட கொள்கையே அப்படித்தான். அப்படிங்கும்போது எந்த இடத்துலையும் திமுகங்கிற ஒரு கட்சி பாதிக்கப்பட்ட பக்கமே நிற்காது. இந்த கேஸ்லையும் இல்லை, வேங்கவேலில் மட்டும் கிடையாது. இப்போ இந்த அண்ணா நகர் சிறுமி பாதிக்கப்பட்ட வழக்கில் அது யாருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போச்சு? உச்சநீதிமன்றம் வரைக்கும் யாருக்கு எதிராக போச்சு? எவன் அந்த குற்றச்செயலை செஞ்சானோ அவனுக்காக கோர்ட்டுக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் 50 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து போச்சு. ஸோ இவங்க பண்ணின இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டாலினோட போலீஸும் சரி, ஸ்டாலின் அரசாங்கமும் சரி, எப்போவுமே பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறது கிடையாது. அவன் குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க. இல்லை, எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலையும் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து போராடும் போது அவங்க மேலே தானே அதிகமாக கேஸை போட்டாங்க. கதிராமங்கலத்தில் இந்த எரிவாயு விஷயமா இருக்கட்டும், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இருக்கட்டும், ஸ்டெர்லைட் இதாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகளில் வந்து அரசு வந்து மக்கள் பக்கம் நிற்கவே இல்லையே. நீங்கள் வந்து இப்போ கதிராமங்கலம் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த என்டையர் ஏரியாவிலையும் இன்றைக்கி போய் நீங்கள் வந்து ஹைட்ரோ கார்பனோ மீத்தோனோ எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு செயல் திட்டமாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அதிமுக அரசாங்கம்? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். சரிங்களா? அப்போது ப்ராப்ளம் இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் கொண்டு வந்து கொடுத்தது அதிமுக. இல்லை, உடனடி தீர்வாக இருந்திருக்கணும்ல. அது வந்து பல காலம் போராடி அதன் பிறகு வந்து பல்வேறு கேஸை வந்து மக்கள் மேலே போட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதிமுக ஆட்சியிலும் ஏதோ ஒரு உள்நோக்கம் அரசாங்கத்துக்கு இருந்துட்டு தானே அர்த்தம். நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுக கட்சியை அழிக்கணும்னு ஒரு பக்கம் பிஜேபி போராடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த கட்சியோட தான் அதிமுக அப்போது கூட்டணிலையும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல மக்களை கட்சியையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டம், கட்சிக்குள்ளே இருக்கிற தலைவர்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கஷ்டம். இதெல்லாம் மக்களோட பிரச்சனைகள்லையும் மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சூழல். அதாவது மல்டி இஷ்யூஸ். ஒரு கட்சி ஆனால் மல்டி இஷ்யூஸ். இன்றைக்கி டிஎம்கேவுக்கு அப்படி கிடையாது. டிஎம்கே ஹேவிங் வெரி குட் ரேப்போ வித் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபிக்கு நீ டிஎம்கே கூட கோஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னால் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி டிஎம்கே ஆர்எஸ்எஸோடு நேரடியாக தொடர்பு கொண்டு எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணி வைக்குது. சரிங்களா? எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் ஆட்சி செய்த காலத்துலலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எதிராக ஒரு திட்டங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னா உடனே வந்து அப்போஸ் பண்ணாங்களே.
உடனே எதிர்த்தாங்களே கடுமையா. சார் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது வேற. நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து இன்னைக்கு இருக்கிற விஷயத்தோட இன்னைக்கு இருக்க தலைவர்களோட பொருத்தி பார்த்து அது பிரச்சனை தீர்வு அப்படிங்க வர முடியாது. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் தலைவர்கள் தான் ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல, அந்த ஒட்டுமொத்த அதிகாரம் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு கட்சி ஃபங்க்ஷனரியா செயல்படுதுங்கிறது உண்மைதானே? அதிகார அமைப்பு அப்படிங்கிறது இப்ப காங்கிரஸ் இருந்த போது அது வேற. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, இவர்கள் எப்போதுமே வந்து தமிழ் மக்களோட நலனுக்கு நிறைய விஷயங்களை எதிராக தான் செஞ்சுருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கணும், சரிங்களா? அப்போ அந்த இடத்துல தான் வந்து ஜெயலலிதா அம்மையார் காவேரி இஷ்யூவாக இருக்கட்டும், முல்லைப்பெரியார் இஷ்யூவாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டு போய் கேஸ் நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்து தமிழர் நலன் காப்பாற்றினார். அதே மாதிரி 69% இடஒதுக்கீடை ஜெயலலிதா அம்மையார் அரசிதழில் ஏற்க வைத்தார். அதெல்லாம் இன்ன வரைக்கும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் செய்ய முடியாத சாதனைகள். இது அத்தனைக்கும் அதிமுக காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் செய்த மிகப்பெரிய உச்சகட்ட சாதனைகள். அது யாருமே இனிமேல் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் என்னை பொறுத்தளவுக்கு, சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இருந்தபோது இங்கிருந்த தலைவர்கள் ஒரு ரேப்போல இருந்ததுக்கும், நீங்கள் வந்து பிஜேபி மாதிரியான ஒரு மதத்தை மட்டும் வச்சுமே அரசியல் பண்ணுற, அது அரசியல்னே சொல்ல முடியாது, அவங்க பண்ணுறது ஒரு சர்வாதாரியத்தனம். காங்கிரஸ் மேலே எனக்கு நிறையா இது விமர்சனங்கள் இருக்குது. இருந்தபோதும் அவன் ஜனநாயகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு செயல்படுத்தியவர்கள், நம்பியவர்கள் மட்டும் கிடையாது, ஓரளவுக்கு செயல்படுத்தினவர்கள். இப்போ நீங்கள் ஜார்க்கண்டில் வந்து அவங்க ஒரு இது பழங்குடி மக்களை அழிக்கிறதுக்குன்னே எல்லாம் ஒரு இதெல்லாம் வச்சாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் இருந்தாலும் அங்கே வந்து என்னென்னா ஆக்டிவிஸ்ட்டுங்களுக்கு அவங்க மதிப்பு கொடுத்தாங்க காங்கிரஸில். இப்போ மேதா பட்கர் ஒரு பிரச்சனைக்கு போராடுறாங்க அப்படின்னாங்கன்னா, மேதா பட்கரை கூப்பிட்டு பேசுறதுக்கான அறிவு இருக்கிற ஒரு ஆள் அங்கே இருந்தான் காங்கிரஸில். இப்போ மேதா பட்கருங்கிற ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்டோட ஒரு செயல் தான் வந்து இன்றைக்கி இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா, இந்தியா ஃபுல்லாக ஏழை மக்கள் செய்கிற இந்த விஷயங்களுக்கு அந்த அம்மாவோட மூலையில் உதித்த ஒரு திட்டமும் மிகப்பெரிய காரணம். இன்றைக்கி இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்காரன் எவனா ஆக்டிவிஸ்ட்டை மதிக்கிறான்? மோடி ஒரு ஆக்டிவிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு பேசுவாரா? அப்போது இவங்க அப்ரோச் மாறுது இல்லையா? இப்போது இந்த மாதிரி ஒரு இந்துத்துவம் மதம் அப்படிங்கிறதுல யார் ராமருக்கு கோயில் கட்டுறோம் இப்படின்னு ஒரு இந்தியாவையே சிந்தனை வயத்தில் ஒரு 60 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க சார். அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன ரேப்போ மெயின்டைன் பண்ண முடியும்? அவங்கள்ட்ட ரேப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம டிஎம்கேல தான் முடியும். ஏன்னா அவங்க பேச கேட்டு இவங்க முருகர் மாநாடு நடத்துகிறாங்க, இவங்களால முடியும். இவங்க வந்து இந்த பச்சோதி மாதிரி அந்தந்த செகண்டுக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றி 2023 வரைக்கும் நீங்கள் தானே இருந்தீங்க சார். அதான் சொல்ல, அது காலத்தின் கட்டாயம், காலத்தின் கட்டாயம் சார். அது நீங்க இருந்தப்போ ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணிருக்கலாமே மேம். அதான் மின்திட்டமா இருக்கட்டும், சிஏ என்ஆர்சியா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விவகாரங்கள் வந்து நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வந்திருக்காங்கல்ல சார். நீங்க பிஜேபியோட அப்ரோச் எல்லாம் தெரிஞ்சு நீங்க இப்படி கேட்கறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பத்திரிகையாளர்கள் நீங்கள் பொதுவா நீங்க செய்திருக்கலாமே, நீங்க பண்ணுங்க. பிஜேபி அதிமுகவை எது கூட்டணியில வச்சுக்கிச்சு? உறவாடிக்கு எடுக்கணும். இங்க பாரு, இல்ல அப்படி ஒரு நிலைமை வருது, நீங்க ஸ்ட்ராங்கா வெளியே வந்திருக்கலாமே அப்பவே. நீங்க தமிழ்நாடு ரொம்ப நல்லதா இருந்திருக்குமே. நீங்க ஸ்ட்ராங்கா வெளியே வந்திருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த செகண்டே ஆட்சியை கவிழ்க்கும், அடுத்த செகண்டே ஆட்சியை கவிழ்க்கும், கவிழ்த்து இருக்கும் அதிமுகவுக்கு. அப்ப ஜெயலலிதா அம்மையா 2000 ஆட்சி நலன் முக்கியமா? அதாவது இது வந்து ரொம்ப தியரட்டிக்கலா கேட்டு போகலாம் சார். தியரட்டிக்கலா இட்ஸ் வெரி சூப்பர்ப் கொஸ்டின். அக்செப்ட். ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு கட்சியோட நலன், கட்சியோட இடத்துல இருந்து ஒரு கட்சியோட தலைவர் இடத்துல இருந்து யோசித்து பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் 2016 தன்னுடைய உடல் நலனையெல்லாம் மீறி அவங்க வந்து இப்போ எல்லா 234 இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் செய்து கட்சியை கன்சிக்யூட்டிவாக 2வது தடவை அவங்க ஜெயிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. போன உடனே இறந்துட்டாங்க, சரிங்களா? இறந்தோடனே இந்த மேலேருந்து வரும்ல கழுகு, கீழே ஒரு பறவை செத்து கிடந்தா, அந்த மாதிரி பிஜேபிக்காரங்க எல்லாம் வரோம். அவங்களோட நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும். திமுகவில் வந்து அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க அந்த இடத்த அங்கே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னோடனே, இங்கே தலைவர் காலி ஆகிட்டார் வா வந்தாங்க. வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பார்ட்டியை. ஓபிஎஸ் அதுக்கு ஒத்துழைக்கிறார். உடனே போய் தர்ம யுத்தம் நடத்துகிறார். அவங்க எல்லாம் சொன்னதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அவர் வேலை பார்க்குறாரு. கடைசியில் அவரே என்ன புலம்புறாரு? நான் குருமூர்த்தி பேச்சு கேட்டு போயிட்டேனேங்கிறாரு, சரிங்களா? அப்போது பார்ட்டி இப்படி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க? நீ எவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்களோ அவன் வீட்டுக்கெல்லாம் நான் இடி அனுப்புவேன் பண்ணுறாங்க. அப்போது இந்த பக்கம் இடி வழியாக கொடுக்கின்ற பிரச்சனைகளையும்
ஃபேஸ் பண்ணணும். இந்த பக்கம் நீங்கள் போட்டு அழுத்துறதையும் பிஜேபி போட்டு அழுத்துது. எங்கே வச்சு குறவல மேலே காலை வச்சு அழுத்துது சார். மூச்சு திணறவ அங்கேயும் போராடணும். நீங்க அப்பவே இதுக்கு இடையில நசுக்கும் போது எதிர்த்து அடிச்சிருக்க வேண்டியதானே? இல்ல, அதுதான் சொல்றேன். அது தியரிட்டிக்கலா கரெக்ட் சார். அவன் அழுத்துறது இவ்வளோ பெரிய காலை வச்சு, நம்ம கிட்ட இருக்கிறது இவ்வளோ பெரிய கையை. எப்படி ஒரு மத்திய அரசோட பவர் அப்படிங்கிறது இந்த தேதி வரைக்கும் அது உலகளாவிய பவர். அவன் பிஜேபி வந்ததுலேருந்து அவங்க கூட வேலை பார்க்கறது யாரு? இடி. எல்லா இடத்துலையும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலே அவங்க இடியை வச்சு தான் வேலை பார்க்குறாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் சிபிஐசி வச்சு வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு நினைக்கிற ஆம் ஆத்மி பார்ட்டி ஆளையே கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க, தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. பார்ட்டியை அழிக்கிறதுன்னு அவங்க முடிவு பண்ணால் யாரை வேணாலும் இங்கே அங்கே ஜார்க்கண்டில் கொண்டு போய் முதல்வர் உள்ளே வச்சாங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு வேலை செய்யும்போது சார் நீங்கள் துஷ்டன்னு தெரியும், நீங்கள் ஒரு துன்மார்க்கன் தெரியும், தெரிஞ்சு உங்க கூட உறவு வச்சுட்டு உங்ககிட்ட இருந்து 11 மெடிக்கல் காலேஜை வாங்கி என் தமிழ்நாட்டுக்கு நான் கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் ஒரு சாதனையாக யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. என் மேலே இவ்வளோ பெரிய காலை வச்சுருக்கீங்க, எங்கே என் கரால மேலே காலை வச்சுருக்கீங்க, இது ஒரு அழுத்தம். எங்கள் மினிஸ்டர்ஸ் எல்லார் வீட்டுக்கும் நீங்கள் ஈடி அனுப்புகிறீங்க, அந்த அழுத்தத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ப்ளஸ் இவ்வளோ அழுத்தத்தையும் தாண்டி உங்ககிட்ட இருந்து என்னத்தை வாங்க முடியுமோ அதையும் வாங்கி கொடுத்துருக்கோம்ல. கொடுத்துருக்கோமா இல்லையா? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு கொண்டு வந்தோமா இல்லையா? உங்ககிட்ட போராடிட்டே தான் என் குறவலையும் மிதிப்பேன்னு தெரியும். என் குறவலையில் நீ கால் வச்சுருக்கும் போது கொஞ்சம் லைட்டாக எடுப்பேல, அந்த நேரம் தான் இந்த 11 மெடிக்கல் காலேஜ் வாங்குறது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தூக்கும் போது தான் அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தஞ்சை மண்டலத்தை மாற்றுறது. அப்படிங்கும்போது நீங்கள் என்னன்னா நீங்கள் உதறி விட வேண்டியதானே. மாநில அரசோட பவருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, மத்திய அரசு வானளாவிய பவரை வச்சுருக்குது. அப்போ அவங்க கூட போராடித்தானே ஆகணும். இன்ன வரைக்கும் திமுக தான் பெரிய கட்சின்னு தானே சொல்லுது, உங்ககிட்ட இருந்து இன்ன வரைக்கும் நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன விஷயத்துக்கு என்ன சொல்லுது திமுக? எங்களால் மத்திய அரசுலேருந்து நிதி வாங்க முடியல, மத்திய அரசை வச்சிருக்க நிதி வாங்க முடியல. அப்போ மக்கள் கேட்பாங்களா இல்லையா? செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி. நீ 40 எம்பியை கொண்டு போனியே, 39 எம்பியை கொண்டு போனியே, என்னத்துக்காச்சு? அவங்க அங்கே போய் கேன்டீனில் போய் சாப்பிட்றது தான் போயிருக்காங்களா? வடை பஜ்ஜி சாப்பிட தான் போயிருக்காங்களா? அவங்க அந்த 39 பேர் அங்கே உட்காந்து போராட மாட்டாங்களா? கேட்பாங்களா இல்லையா? அப்போ நீ 39 பேர்த்த தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் 40க்கு 40 ஜெயிச்சிட்டோம் நீங்கள் வெட்டி கதை பேசிட்டு அங்கே கொண்டு போய் என்ன பண்ணியிருக்க? இந்த 39 எம்பிஸ் 40 பாண்டிச்சேரி சார் சேர்த்துக்கோங்க, 40 எம்பிஸ்னால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு மட்டும் சொல்லுங்கள். இன்றைக்கி பட்ஜெட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் அங்கே போகும், அதில் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு உதவி வருது, நிதி வருது, திட்டம் வருது? ஒரு இழமும் வராது. ஒரு பைசாவுக்கு லாக்கி இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான். இன்னும் நான் பட்ஜெட்டை கேட்கல, இருந்தாலும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அந்த அம்மா கொடுக்க போகிற பட்ஜெட்டு வீணான பட்ஜெட். இது 11வது பட்ஜெட்டு, வீணான பட்ஜெட். அந்த பட்ஜெட்டால திருக்குறள் சொல்லி ஆரம்பிப்பாங்க, இப்போ திருக்குறள் கூட இன்னைக்கும் இல்லை. அவங்க திருக்குறளை சொல்லி திருக்குறளை அழிக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் சார். திருக்குறளை சொல்லி நீங்கள் அழிக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம். நீங்கள் திருவள்ளுவரை கையில் எடுத்து பார்த்தீங்க, ஔவையாரை கையில் எடுத்து பார்த்தீங்க, தமிழை கையில் எடுத்து பார்த்தீங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. தமிழ்நாட்டில் கவிதையோட தொடங்கியிருக்காங்க, தெலுங்கு கவிதையோட தொடங்கியிருக்காங்க. இப்போ அடுத்தது தெலுங்கு தேசத்தை அவங்க கையில் வைக்கிறாங்க. நாயுடுவை அழிச்சிட்டு அந்த இடத்துல இவங்க போகலாமாங்கிறக்காக தெலுங்கு தேசத்தை அவங்க எய்ம் பண்ணுறாங்க. அது பாவம் இந்த வருஷம் தெலுங்கு மக்கள் மாட்டிக்கொண்டார்கள், தமிழ்நாடு தப்பிச்சது. அப்படிதான் நம்ம சந்தோஷமா எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வேங்கவேல் விவகாரத்தில் அரசியல் யாரும் செய்ய வேண்டாம், மேடை போட்டுலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார்? அது நாங்கள் அறிவு சமூகம்னு ஒரு இயக்கம், அப்போ நானும் அதில் இன்வால்வ்டாக, நாங்கள் போட்ட பெட்டிஷனில் தான் மதுரை கோர்ட்டு அப்படி சொல்லியிருக்கு. நாங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் புதுக்கோட்டையில் ஜான்வரி 4ஆம் தேதி போராட்டம் நடத்துறதுக்காக கேட்டிருந்தோம். அப்போ நாங்கள் அங்கே போயிருந்தப்போ போலீஸ் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அதனால் நாங்கள் திரும்பிட்டோம். திரும்பி வந்தோன்னே தான் நாங்கள் உடனே மதுரை ஹைகோர்ட்டில் அது அந்த பெட்டிஷன் போட்டிருந்தோம். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பதிலாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வேங்கவேல் இஷ்யூவில் நீதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை நாச்சியார் சுகந்தி ஆகிய தனிப்பட்ட எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை சார். ஏன்னா போலீஸும் எங்களை பாதிக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்குது, நீதித்துறையும் வஞ்சிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அரசாங்கம் அது ஏற்கனவே வஞ்சித்ததுனால தான் நீங்கள் குற்றப்பத்திரிக்கையை பாதிக்கப்பட்ட மக்கள் மீது தாக்கல் செய்து காரணங்களுக்காக ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க இவங்க. சரி சார், இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 10 நாள் கழிச்சு நாங்கள் அங்கே போனோம். ஊருக்கு போது வேங்கவேலுக்கு போன போதே இப்படி தான் சொன்னாங்க. என்னன்னா குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கோங்கன்னு சொல்லி தான் போலீஸ் எங்களை டார்ச்சர் பண்ணது தான் அந்த 3 தம்பிமார்களுமே சொன்ன விஷயம் இது தான். ஸோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அதைத்தான் போலீஸ் பண்ணிகிட்டு இருக்குது.
இது வந்து என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்திய ஊடகங்களுமே ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கு. அதில் வந்து கடைசி வரைக்கும் அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் அது பட்டியலினத்துக்கு எதிரான கட்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது கீழ்வணி சம்பவமாக இருக்கட்டும், தாமிரபரணி படுகொலையாக இருக்கட்டும், மேலவளவு முருகேசனை வெட்டி கொண்ட வழக்காக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே திமுக அரசாங்கம் வந்து பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கல. அது எப்பயுமே பட்டியலினத்துக்கு எதிராக தான் நின்றுக்கிறதுக்கு, பட்டியலினத்துக்கு எதிரான தீர்ப்புகளை தான் அது வாங்கி கொடுத்துருக்குது நீதிமன்றத்திலையுமே. அப்படிங்கும்போது இந்த கேஸில் மட்டும் வேங்கவேல் கேஸில் மட்டும் அது பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கும்னு டே ஒன்லேருந்து நான் பர்சனலாக அது எதிர்பார்க்கல. திமுக இப்படித்தான் ஒரு ஈனத்தனமான ஒரு விஷயத்தை தான் செய்யும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து என்னன்னா மக்கள் நீங்களும் நானும் நம்புகிற ஒரு தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நியாயம்னு இருக்கு இல்லையா, அந்த மக்களோட மனசாட்சியாக இருக்கிற தர்மத்துக்கும் இது எதிரானது, சட்டப்படியான நீதிக்கும் இது எதிரானது. அப்போது தர்மத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தையும் சட்ட ரீதியான ஒரு நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தையும் இங்கு பல்வேறு தலித் அமைப்புகள் இன்னைக்கு பட்டியலின அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து மிக நிச்சயமாக கோர்ட்டில், ஏன்னா கீழமை நீதிமன்றங்கள் இல்லாமல் மாவட்ட கோர்ட்டுக்கு போய் நீங்கள் உயர் நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் நம்ம போராடி பார்க்கலாம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி ஒரு 3 வருஷம் போராடியாச்சு. ஸோ இங்கே போராடுவதற்கு, ஏன்னா இந்த சமூகத்தில் திமுக மாதிரியான ஒரு கட்சி ஆட்சி நடத்துகின்ற போது பட்டியலினங்களுக்கு எதிரான குற்றமும் அதிகரிக்குது, இந்த மாதிரியான துயர் சம்பவங்களும் அதிகரிக்கிறது. அதுக்கான நீதியும் கிடைக்கல அப்படின்னா இந்தியாவில் பட்டியலினமாக பிறக்கிறதே வந்து எப்படி சொல்கிறது, நான் யாரோட ஹோப்பையும் இது பண்ண விரும்பல. ஆனால் நான் இந்த ஃபீல்டெல்லாம் ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்துட்டே இருக்கிறதுல ரொம்ப அயற்சியாக இருக்குது, டயர்டாக இருக்குது. எத்தனை வருஷம் அப்படியே இவங்கள்ட்ட போய் கெஞ்சிகிட்டே இருக்கிறதுன்னு வார்த்தை தடிச்சிடும்னு பயமாக இருக்குது. ரொம்ப மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கிடுச்சு இந்த கேஸ் என்னையெல்லாம் பர்சனலாக. இதில் எப்படி வலுகொண்டு போராடுறது, இந்த வலுகொண்டு போராடுவதற்கான குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஏன் வந்து தலைமறைவாக இருக்காங்க சார்? நீங்கள் என்னென்னா அந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, வந்து இப்படி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அப்போவே வந்து நான் இன்னமும் வேங்கவேல் மக்களோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் தான் இருக்கேன். அப்போது நான் சொல்லி தான் வந்து அங்கே சில தம்பிகளுக்கு இப்படி போயிட்டுருக்குங்கிறது தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏன்னா டிவியில் பார்த்த அடுத்த செகண்டே நான் கூப்பிட ஆரம்பித்தேன். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன, அடுத்த ப்ரொசீஜர் என்னது? நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணினதுக்கப்புறம் நேச்சுரலாகவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்களா இல்லையா? நீங்கள் அடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போது அங்கே வந்து அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறம் அங்கே வெளியில் இருக்கவன் யாரும் ஊர்க்காரன் வேணும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து என்னென்னா அவங்கள வந்து எமோஷனலாக ஹராஸ் பண்ணுறீங்க, அவங்கள வந்து ஒரு உணர்வு ரீதியான வன்முறைக்கு ஆளாக்குறீங்க. ஃபிசிக்கலாகவும் இந்த 3 வருஷமாக அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா ஊருக்குள்ளே எவனும் வரவும் முடியாது போகவும் முடியாது, சரிங்களா? அங்கே எந்த நல்லது கெட்டது, அங்கே பெரிய அளவுக்கு கல்யாணம் காட்சி எதுவுமே நடக்கலை, அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. போலீஸ் தினமும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்குது. அதே ஒரு இத்தினூன்னு ஊர் தான் சார், இத்தினூன்னு 30 குடும்பம் இருக்கிற ஏரியா எவ்வளோ இருக்கும், சரிங்களா? அதுக்கு வந்து 4 பக்கமும் நீங்கள் பேரிகார்டை போட்டு வச்சுக்கிட்டு 4 சைடு 4 போலீஸுகளை நிறுத்தி வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு உள்ளே வர்றது கூட இந்த காஷ்மீரில் எல்லாம் வந்து எப்படி ஒரு தடுப்பு காவலுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தடுப்பு காவல்னால் என்னென்னு நம்ம படிச்சிருக்கோம், அதை பார்த்தது கிடையாது. நான் இப்போ வேங்கவேல் இஷ்யூவில் தான் அதை பார்க்குறேன். அப்படிங்கும்போது இது வந்து 3 வருஷமாக ஒரு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் உணர்வு ரீதியாக ஹராஸ் பண்ணுறீங்க, அவங்கள வன்முறைக்கு உள்ளாக்குறீங்க. இப்போ அது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதன் மூலமாகவும் நீங்கள் வன்முறைக்கு ஆளாக்கிறீர்கள் அப்படின்னா இதனுடைய பலனை எல்லாம் ஒட்டுமொத்த பட்டியலினமும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன, இந்த ஓட்டு தான். அப்போது இந்த திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறது தான் பட்டியலின மக்கள், என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியலின மக்கள், இந்த பேட்டியை பார்க்கின்ற பட்டியலின மக்கள் இந்த வேங்கவேலுக்கு நீங்கள் நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது திமுகங்கிற ஒரு நாசகார சக்திக்கு, திமுகங்கிற ஒரு கேடுகட்ட இயக்கத்துக்கு பட்டியலினம் ஓட்டு போடாமல் இருக்கிறது தான் வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் பட்டியலினத்துக்கும் நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான். அது நியாயம்னு கூட சொல்ல மாட்டேன், அது ஒரு சின்ன உதவி. அதை வந்து ஒரு உங்களோட யூடியூப் சேனல் வழியாக இது ஒரு கோரிக்கையாக பட்டியலின மக்கள் அனைவரிடத்துலையும் நான் கேட்குறேன். இது பட்டியலின மக்கள் தான் இல்லை, இந்த நாசகார சக்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பூண்டோடு அழிஞ்சு போகணுன்னா
ஒட்டுமொத்த மக்களும் இந்த இயக்கத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பாக பெண்கள் தான் இந்த அரசாங்கத்தால் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இதை எதிர்க்கிறது அப்படிங்கிறது, இந்த அரசாங்கத்தை எதிர்த்தல் அல்லது இந்த அரசாங்கம் அழிஞ்சு போகிறதற்கான வேலைகளை பார்த்தல் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு சுபிட்சமாக வாழ்வதற்காக கையில் இருக்க ஒரே வழி. இதுவரை உங்கள் தொழில் கருத்து கண்டேன்.